السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. صدق الله العلي. وقال النبي صلى الله عليه وسلم: اليد العليا خير من يد السفلى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்ததற்கான நோக்கம் இப்படியும் இருக்கலாம். இறைவன் இரண்டு பிரிவினராக மனிதனை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒன்று வசதி படைத்தவர், மற்றொருவர் ஏழையானவர். இறைவனுடைய நியதி இந்த உலகத்தில் இப்படித்தான் மனிதனை பொருளாதார ரீதியில் சில ஏற்றத்தாழ்வுகளை வைத்து அவன் நடாத்தி கொண்டிருக்கிறான். சில நேரங்கள் உடல் ஆரோக்கியம், உடல் சக்தியை வைத்து ஏற்றத்தாழ்வோடு நடாத்தி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை இரண்டு பிரிவினர்களாக ஆக்கி, ஒரு பிரிவினர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து மற்றொரு பிரிவினருக்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். மனித ஜாதியில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டே ஜாதி இருக்கிறது. ஒன்று உதவி தேடப்படக்கூடிய ஜாதி, மற்றொன்று உதவி செய்யக்கூடிய ஜாதி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக நாம் வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கடமையாகவே ஜக்காத் என்ற கடமையை ஆக்கி தந்திருக்கின்றான். இன்றைய ஜும்மாவிலே ஜக்காத் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், ஃபிரௌன் கிட்டத்தட்ட 402 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு வழங்கியிருந்த ஆயுள் காலம் 402 ஆண்டு காலம். ஏன் இவ்வளவு கொடியவனுக்கு இவ்வளவு நெடிய ஆயுளை அல்லாஹ் வழங்க வேண்டும்? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஃபிரௌன் இருக்கிறானே, மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் இருந்த ஒரு முக்கியமான பண்பு பிறருக்கு உதவுவது, வருவோருக்கும் போவோருக்கும் என்ன செய்வது, உதவுவது. வழிப்போக்கர்களுக்காக மடங்களை கட்டி வைத்தான். யாராவது வழிப்போக்கர்களாக வந்தால், ஏழைகளாக வந்தால் உதவி செய்யக்கூடிய பண்பை பெற்றிருந்தான். ஆகையினால் ஃபிரௌனுக்கு கிட்டத்தட்ட 402 ஆண்டு காலம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆயுள் காலத்தை வழங்கினான். இதில் வேடிக்கை என்னவென்றால்,
இந்த 402 ஆண்டு காலத்தில் ஆயுள் காலத்தில் அவனுக்கு ஒரு சின்ன தலைவலி, சாதாரண சளிப்பிடித்தல் கூட வரவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். சில நேரங்கள் நாம் செய்யக்கூடிய, பிறருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அது நமக்கே உரியதாக இருக்கிறது. ஷரியத் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் பிறருக்கு செய்கிறது முடிந்து விட்டது, நம்ம தான் பிறருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நாம பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது யார் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியிலே அவர் இருக்கிறார். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு கூட்டத்தினரை பார்த்து இப்படி கேட்பான். மக்களை பார்த்து கேட்பான் ஒரு கூட்டத்தினர்கிட்ட, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு உணவு கொடுக்கவில்லையே. நான் நோயாளியாக இருந்தனே, என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே என்று கேட்பான். அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்புல் ஆலமீனே, உனக்குமா நோய், நீமா என்னிடத்தில் உணவு கேட்டு வந்தாய்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுவான், இந்த நேரத்தில் இந்த மனிதன் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தான், நீ கொடுக்கல. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் நோயிட்டு இருந்தான், நீ நலம் விசாரிக்கல. இந்த உலகத்தில் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி நாளைக்கு மறுமையிலே அதுக்கு நமக்கு மிகப்பெரிய நன்மைகளாக இருக்கும். அதனால்தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்திலே நம்ம இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்ய சொல்லுவாங்க. தர்மம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இடையில கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்டை அறுத்து கொடுத்தாச்சா, தர்மம் செஞ்சாச்சான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள்லேருந்து பதில் வரும், ஆட்டை அறுத்து தர்மம் செஞ்சாச்சு, ஒரு சப்பை மட்டும் பாக்கியாக இருக்கிறது அப்படின்னு பதில் வரும். இதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள், எல்லாம் பாக்கியாக இருக்கிறது, இந்த ஒரு சப்பையை தவிர என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது எதுவெல்லாம் தர்மமாக வழங்கப்பட்டு விட்டதோ அதுவெல்லாம் நாளைக்கு மறுமையிலே பாக்கியாக நிரந்தரமாக இருக்கும். எது நம்ம கையில் இருக்குதோ, ஒரே சப்பை மட்டும்தானே கையில் இருக்குது, அந்த சப்பை என்னது, அதை தவிர அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. எதுவெல்லாம் நம் கையில் இருந்து பிறருக்கு உதவியாக சென்று விட்டதோ அதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு பாக்கியாக இருக்கும். எந்த செல்வத்தை, எந்த பொருளாதாரத்தை, எந்த காசு பணத்தை நம்முடைய கைகளில் வைத்திருக்கிறோமோ அது பாக்கி அல்ல. இதைத்தான் இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துவார்கள். சஹாபாக்கள் தனக்கு இல்லாட்டாலும் கூட பிறருக்கு உதவி செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எனக்கே சிரமமாக இருக்குது, என்னுடைய தேவையே நிறையா இருக்குது. சஹாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தனக்கு இல்லை என்ற ரீதியிலும் பிறருக்கு உதவக்கூடிய மனப்போங்கு கொண்டவர்கள். ஒரு நேரத்தில் ஒரு வழிபோக்கர், கைதியாக ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஆள் அனுப்பி ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்டு வர சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் கேட்டுட்டு வந்தால் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பதில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது இப்படி விருந்தினராக வழிபோக்கராக வந்தாங்க அப்படின்னா சஹாபாக்கள்கிட்டையும் கேட்பாங்க, இவருக்கு யாராவது உதவி செய்கிறீங்களா, இவருக்கு யாராவது விருந்து கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரியா அன்றைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க, இவரை யாராவது விருந்தினராக இன்றைய இரவு ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி, அவங்களுக்கு பேர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னுடைய வீட்டுக்கு நான் விருந்தினராக வச்சுக்கிறேன் என்று சொல்லி வழிபோக்கராக வந்தவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த கூட்டிகிட்டு போகக்கூடிய சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அன்றைய இரவுல சாப்பிடுவதற்கு ஒரு நபருக்குள்ள உணவு தான் இருக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் மனைவி இடத்துல வந்து சொல்கிறாங்க, கேட்குறாங்க, ஒரு நபர் சாப்பிடக்கூடிய அளவு தான் உணவு இருக்குது. ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க,
நான் விருந்தினரை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஆகையினால நம்ம அந்த ஒரு நபர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வச்சிருவோம். நம்மளும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றது மாதிரியா இருந்துக்கிடுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மின்சாரம் கிடையாது, விளக்கு தான். விளக்கை சாப்பிடக்கூடிய நேரத்தில் விளக்கை கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், அணைச்சிடலாம். நாம் சாப்பிட்றன்னு நினச்சிக்கிட்டு வந்த விருந்தாளியும் சாப்பிட்டு போயிடுவார் என்று சொல்லி விளக்கை அணைத்து விருந்து கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கே பத்தலை, எனக்கே நிறைய தேவை இருக்குது. கடைசி மூச்சு வரை ஒரு மனிதனுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உலகத்தில் ஆகப்பெரிய கோடீஸ்வரன் போய் கேளுங்க, தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ் எல்லாருக்கும் தேவையை வைத்திருப்பான், அவரவர்களுக்கு தகுதிக்கு தக்கவாறு. உலகத்திலே முதல் கோடீஸ்வரன் போய் கேட்குறோம், உங்களுக்கு எதுவும் தேவை இல்லையா? நிறைய தேவை இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லுவார். ஆக சஹாபா பெருமக்கள் தனக்கு இல்லாத நேரத்திலும் கூட பிறருக்கு உதவியாக விளக்கை அணைத்து என்ன செய்தார்கள், உணவளித்தார்கள். வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க நீ உணவு உண்ணாதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நெப்போலியன் சாகக்கூடிய நேரத்தில் அவருடைய வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது, 2 கையையும் பிரித்து வச்சுட்டு என்னை அடக்கம் பண்ணுங்க, கொண்டு போங்க ஊர்வலத்தில் அப்படின்ட்டாராம். என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆண்ட மாவீரன் நெப்போலியன் கடைசியில போகும் பொழுது அவனுடைய கையில எதுவுமே கொண்டு போகல அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 கையை விரித்து வைக்க சொன்னாராம். காரணம், இந்த உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே திண்டு உண்டு கழிச்சு அதை விட்டு நம்ம போயிட முடியாது. அல்லாஹ் எவ்வளவு நிர்ணயித்திருக்கிறான்னு அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சில விஷயங்கள் உணவு கட்டுப்பாடு வந்துடுது. நமக்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது, ஆனால் நம்ம பிடிச்சது மாதிரியான சாப்பாடை சாப்பிட முடியல, நம்ம நினைச்சது மாதிரியே வாழ்க்கையை கொண்டு போக முடியல. இப்படித்தான் சாப்பிடணும், சுகர் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உப்பை குறைச்சிக்கிறன்னு வரிசையா பட்டியல் வந்துடுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. இப்ப காசு பணம் இருந்து அனுபவிக்க முடியவில்லை. காரணம், அல்லாஹ் இவ்வளவு நாளைக்கு தான் நீ என்ன செய்ய, நல்லா இனிப்பு சாப்பிடணும், இவ்வளவு நாளைக்கு தான் நீ நல்லா உப்பு உரப்பு எல்லாம் சாப்பிடணுங்கிற ஒரு விதியை கலாக்கதிரை அவனுக்கு வைத்திருக்கிறான். பொருளை தேடுவது குற்றம் அல்ல. மார்க்கம் வந்து பொருளை தேடுறது குற்றம்னு சொல்லல, நல்ல பொருளை தேடலாம். பொருளை சேமிப்பதும் தவறல்ல, சேமிப்பு இருந்தால் தானே ஜக்காத்து கடமை என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அந்த பொருள் நல்லதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் சொல்வதென்றால், நிஅமல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி, நல்ல பொருள் அது நல்ல மனிதருக்கு நல்லதுதான் என்றார்கள். பொருள் நல்லதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும், பொருளுடைய வருமானம் சரியானதாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறையின் பிரகாரம் செலவழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பொருளாதாரத்தை வச்சு தான் எல்லாமே. காரூனுடைய சம்பவம் கூட நம்ம என்ன செஞ்சோம், நேற்று சொல்லுவோம் தராஹியுடைய பயான்ல. காரூன் கோடிக்கணக்கான ரூபாயை பொருளாதாரத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருந்தான். அவன்கிட்ட சொன்னது ஒரு விஷயம்தான், வப்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, கொஞ்சம் உன் பொருளாதாரத்தை வச்சு கொஞ்சம் மறுமையை தேடிக்கப்பா, கொஞ்சம் பயந்து நடந்துக்க அப்படின்னு சொன்னபோது காரூன் சொன்ன வார்த்தை, கால இன்னமா ஊத்தீதுஹு அலா இல்மின் இந்தி, நான் என்னுடைய அறிவாற்றலால் வழங்கப்பட்டேன், எனக்கு இறைவன்லாம் தர கிடையாது, என்னுடைய அறிவாற்றல் என்னுடைய திறமையினால் வழங்கப்பட்டேன். என்ன சொல்றான் தெரியுமா, ஏன் காசு ஏன் பணம், நான் இப்படித்தான் செலவழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யார்? நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுக்கிறோங்களேன், என்னுடைய பணம் நான் தான் சம்பாதிச்சேன், நான் என்னோட தொழில் மூலமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் பணம் ஏன் காசு, நீ ஜக்காத்து கொடுக்க சொல்றதுக்கு நீ யாரு, ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றதுக்கு நீ யாரு என்று காரூன் கேட்டான். இன்னைக்கு பொருளாதாரத்தை வைத்துதான் எல்லாமே மதிப்பிடப்படுகிறது. பொருளாதாரத்தை தேடலாம், சேமிக்கலாம், தவறல்ல. அதோடைய நாம் எந்த எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி அதை செலவு பண்றோம், நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷரியத்துப்படி பின்பற்றணும்.
இன்னைக்கு உறவுகள் கூட பொருளாதாரத்தை வைத்து தான் மதிப்பிடப்படுகிறது. நல்ல வசதியா இருப்பாங்க, அவங்க ஏழைகளா இருக்கக்கூடிய உறவினர்களை கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் எல்லாமே. விசாரிச்சு பார்த்தா தெரியும், இவங்களும் அண்ணன் தம்பின்னு நம்ம சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கும், என்னங்க உங்க 2 பேரையும் நம்ம பார்த்ததே இல்லையே, 2 பேரும் சேர்ந்து நீங்க போனதே இல்லையே, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா சகோதரர்கள்? ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப வசதியா இருப்பாரு, இவர் வசதி குறைவா இருப்பாரு. இல்லா மாஷா அல்லா, சில பேர் ரொம்ப என்ன செஞ்சுக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய ஃபضل. பெரும்பாலும் உறவுகள் கூட பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் செயல்படுகிறது. ஆக பொருளாதாரத்தை தேடுவது குற்றமல்ல. வாரிசு சொத்தினுடைய சட்டமே என்ன சொல்லுது? பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் அல்லாஹ்வே என்ன செஞ்சுட்டான், வாரிசு சட்டத்தையே நம்ம கொண்டு வந்திருக்கிறான். சேமிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த சேமிப்புங்கிறது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை கடைசி மூச்சுக்குள்ள நம்முடைய கடமையை நிறைவேற்றணும், ஜக்காத்துடைய கடமையை, பிறருக்கு உதவியாக இருக்கணும். இந்த காசு பணத்தை வைத்து நாளைக்கு மறுமையை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு கற்பனையை நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம நிறைய எல்லாருமே என்ன செய்யணும், தொழில் பொருளாதாரம் வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எந்நேரம் தொழில் என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது என்ன செய்ய சம்பாதிக்கணும். ஒரு கால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது, நம்ம சேர்த்து வச்ச செல்வம் சொத்து பணம் எல்லாமே நம்ம இறந்து போனதுக்கு பிறகு வாரிசுக்கு போகாது, நம்ம பிள்ளைங்களுக்கு போகாது, வாரிசுக்கு போகாது, எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வைங்களேன். பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டோம், அந்த காசு பணத்தை சேர்க்க மாட்டோம், அல்லது கடைசி மூத்தா போறதுக்குள்ள எப்படியா திண்டு முடிச்சு அதை கழிச்சு விட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வாரிசு சட்டம், பாகப்பிரிவினை சட்டத்தின் மூலமாக நீங்க பொருளாதாரத்தை தேடுங்க. அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நமக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தொழுகை, நோன்பு, அடுத்து ஜக்காத் மிக முக்கியமான கடமை. ரமலான் மாதம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமையில அந்த ஜக்காத்துடைய சூழ்நிலை ஆரம்பிச்சிடும். பொதுவாக வந்து ரமலான் டு ரமலான் தான் கொடுக்கணும்னு விதி கிடையாது. ஜக்காத்தை பொறுத்தவரையும் ஜக்காத்துடைய அளவு மார்க்கம் சொல்லி இருக்கிறது, இந்த அளவு இருக்கணும். அது இருந்து 1 வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜக்காத்துடைய பணத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். பரவலாக நம்ம என்ன செய்யறோம்னா ரமலானுடைய மாதத்துல, ரமலான்ல அந்த நோன்பு நேரத்துல ஜக்காத்துடைய அந்த அமலையும் சேர்த்து நம்ம நிறைவேற்றுறோம், அது தவறல்ல. அதே நேரத்துல நம்ம சரியாக நிறைவேற்றுகிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். எப்படி நமக்கு தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, அதே போன்று கட்டாய கடமை என்பது ஜக்காத். ஜக்காத் என்பது ஏதோ தர்மங்கிறது மாதிரி இல்லை. ஜக்காத்துன்னு ஒன்று இருக்கு, சதக்கான்னு ஒன்று இருக்கு மார்க்கத்தில். நம்ம ரெண்டையும் விளங்கிக்கிறணும். சதக்காங்கிறது யாரும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏழை பணக்காரனுக்கு கொடுக்கலாம், பணக்காரனுக்கு கொடுக்கலாம், தாய் பிள்ளைக்கு கொடுக்கலாம், பிள்ளை மகனுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஜக்காத் அப்படி இல்லை. ஜக்காத்துங்கிறது மார்க்கத்திலேயே மிக முக்கியமான கட்டாய கடமை. இவ்வளவு ரூபாய் உன்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தால், இவ்வளவு வெள்ளி இருந்தால், இவ்வளவு தங்கம் இருந்தால், இவ்வளவு வியாபார பொருட்கள் இருந்தால், இவ்வளவு தானியங்கள் இருந்தால், இவ்வளவு கால்நடைகள் இருந்தால் நீ இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதே, அது ஜக்காத் என்ற கட்டாய கடமை. இன்னைக்கு பெரும்பாலும் நினைக்கக்கூடிய விஷயம், ஜக்காத்தை நம்ம கொடுக்கறதுங்கிறது ஏதோ ஒரு நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யறங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை லேசா இருக்குது. உண்மைதான், பிறருக்கு உதவி செய்யறோம். அதை விட நமக்கு முக்கியமா சிந்தனையில என்ன வரணும் அப்படின்னா, செல்வந்தர்களுக்கு சிந்தனை என்ன வரணும், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு சிந்தனை என்ன வரணும் அப்படின்னா, இது கட்டாய கடமை, நான் நிறைவேற்றல அப்படின்னா அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்பான். அப்படிங்கிற சிந்தனையா தான் கொடுக்கணும். என்னுடைய ஜக்காத்து நிறைவேறணும், அல்லாஹ் ஏத்துக்கிறேங்கிற சிந்தனையில் நம்ம கொடுக்கணும். இல்ல நான் வந்து வசதியானவன், நான் என்ன செய்யற கொடுக்குறேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடக்கூடாது. ரமலான் மாசத்துல நோன்பு கடமையாச்சு ஹிஜ்ரி 2ல். அதே மாதிரி அதே மாதத்துல தான் சதக்கத்துல் ஃபித்ர் ஜக்காத்து கடமையானது. ஜக்காத்துடைய பொருட்கள் நம்ம பார்க்கும் பொழுது தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், தானியங்கள், காய்கறிகள், பல வகைகள், அதே மாதிரியா வந்து விளைச்சல்கள், கால்நடைகள், இது எல்லாமே ஜக்காத்துடைய பொருள்ல கட்டுப்படும். இஸ்லாத்தின் மிக சிறப்புல மிக முக்கியமானது ஜக்காத்தையே பிறருக்கு உதவி செய்கிறதே ஒரு கடமையாக ஆக்கி வச்சிருக்கு. வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா மதமும் தர்மத்தை பேசி இருக்கிறது, எல்லா மதமும் பேசுது.
இஸ்லாம் மாத்திரம்தான் தர்மத்தை கட்டாய கடமையாக்கி இருக்கிறது என்று சொல்லுவார். உண்மை அதுதானே. எல்லா மதத்திலையும் சொல்லப்படுது, நீங்க தான தர்மம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு. இஸ்லாம் மாத்திரம்தான் ஜக்காத் என்பதை கட்டாய கடமை, நீ கொடுத்தே ஆகணும். ஹிஜ்ரி 9க்கு பிறகு தாயிப் நகரத்து மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அவங்க வரட்டும் இஸ்லாத்திற்கு, அப்புறம் அவங்களா கொடுத்துருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நிலைமை எப்படி மாறிச்சு எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் தரணுமான்னு கேட்டாங்க. ஜக்காத்தை கொடுத்துட்டு இன்னும் தரணுமான்னு கேட்டாங்க. அதுதான் இஸ்லாம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இஸ்லாம் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் மாதிரி தெரியும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனுடைய தாத்பரியம் என்ன சொல்லுகிறது, எவ்வளவு அது பிரயோஜனமானது என்பது விளங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இது போதுமா, நாங்கள் இன்னும் தரவா அப்படின்னு. ஜக்காத் என்று வரும்பொழுது நம்ம யார் மீது கடமை என்று பார்க்கிறோம். தங்கம் வெள்ளி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். தங்கம் வெள்ளி, தங்கத்தை பொறுத்தவரையும் 87.5 கிராம் ஒருத்தர் வச்சிருந்தார் அப்படின்னா, எல்லா கடனும் போக, தன்னுடைய தேவை போக, கடனும் போக, தேவைன்னா நிறைய தேவை இருக்குது, அந்த தேவையில் அடிப்படை தேவை போக, கடன் போக, ஒருத்தர்கிட்ட 87.5 கிராம் தங்கமோ அல்லது வெள்ளியின் அளவில் 612 கிராம் வெள்ளியோ, அதனுடைய கிரயமோ அல்லது அதனுடைய கிரயத்துக்கு உட்பட்ட வியாபார பொருட்களோ இருந்துச்சு அப்படின்னா அவர் மீது ஜக்காத்து கடமை. தங்கத்தை பொறுத்தவரையும் 11 பவுன் கிட்டத்தட்ட. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறோம்னா, தங்கம்ங்கிறது பெண்கள் போடக்கூடிய அணிகலன்கள் இருக்கும். மனைவி வீட்டில் மக்கள் தாய்மார்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு நம்முடைய கையில் வச்சிருக்கிற காசு பணத்தையே கவனிக்கிறோம். நம்முடைய வீட்டில் பெண்கள் போட்டிருக்கக்கூடிய நகைகளை கவனிக்கிறது இல்லை, நகைக்கும் சேர்த்து தான் ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். எத்தனை பவுன் போட்ட 11 பவுனுக்கு கீழே இருந்துச்சு, 87.5க்கு கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 11 பவுனுக்கு கீழே போட்டிருக்காங்கன்னா பிரச்சனை, ஜக்காத்து வராது. 11 பவுன் வந்துருச்சுன்னா ஜக்காத்து வந்துடும். அதற்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இல்லைன்னா அதற்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தான் என்ன செய்யணும், அதற்குரிய ஜக்காத்தை நம்ம நிறைவேற்றணும். ஏன்னா பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க. அவங்களும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதற்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய கணவர் என்ன செய்யணும், வீட்டில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்போ பெண்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கும் ஜக்காத்து உண்டு. அதே மாதிரி வெள்ளி என்று வரும்போது 612 கிராம். இப்போ இது அளவுக்கு காசு பண்ண மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமை. இந்த இன்றைய நிலைமைக்கு 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளி நிலவரப்படி 1 கிராம் 290 ரூபா ஆகுது. போன வருஷம் நம்ம சொல்லும் பொழுது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா வெறும் 85 ரூபா வெள்ளி, 85 ரூபா இருந்துச்சு. போன வருஷம் 612 கிராமுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட 52,020 ரூபா வந்துச்சு. இன்னைக்கு வெள்ளி நிலவரத்தை நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 290 ரூபா 1 கிராம். 612 கிராமுக்கு 1,77,480 ரூபா. இப்போ இந்த தடவை என்ன செஞ்சு கொஞ்சம் கூடிருச்சு. போன வருஷம் 50,000 இருந்தது, கிட்டத்தட்ட 3 மடங்கு என்ன செஞ்சு 2 மடங்கு கூடிருச்சு. ஒருத்தர்கிட்ட 1,77,000 ரூபா ரொக்கம் இருக்குமே ஆனால், பேங்க் பேலன்ஸ் ஆகவோ கையிலையோ அவர்கிட்ட இருக்குமே ஆனால், இப்போ அவர் ஜக்காத்துடைய நிசாப் அளவை அடைந்து விட்டார். இப்போ இவருக்கு ஜக்காத்து கடமை. இதில் தங்கங்கிற அமைப்பில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ 87.5 கிராமுக்கு நம்ம பண மதிப்பு போட்டு அந்த பண மதிப்பு அளவு நம்ம கையில் இருக்குனுங்கிறது அவசியம் இல்லை. குறைஞ்சபட்ச அளவு வெள்ளியை தான் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். வெள்ளியினுடைய அளவை கணக்கு பண்ணும் பொழுது இப்போதைக்கு யாருக்கிட்ட கடன் போக, அடிப்படை தேவை போக 1,77,000 ரூபாய் இருந்துச்சோ அவர்களுக்கு ஜக்காத் கடமையாகிறது. 1 ஆண்டு காலம் அவருடைய கையில் இருக்குமே ஆனால் ஜக்காத் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரியா தங்கத்தில் உண்டான பாத்திரங்கள், தங்கத்தில் வச்சிருக்கக்கூடிய என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கட்டிகள், தங்க கட்டிகள் எல்லாத்துக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். வைர கற்களுக்கு ஜக்காத்து கிடையாது, அது மட்டும் விதிவிலக்கு. மற்றபடி வெள்ளி, தங்கம், வியாபார பொருட்கள் எல்லாத்துக்கும் ஜக்காத்து உண்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்டுகள், நம்ம எதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிருக்கோமோ, முதலீடுகள், சேமிப்பு தொகைகள், வாடகை வருமானம், இது எல்லாமே ஜக்காத்தில் கட்டுப்பட்டது.
நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம், கடை என்ன செய்யறோம், கட்டி விட்டுருக்கோம், வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வீடு கடை மதிப்புக்கு ஜக்காத் வராது. அந்த கடை வீடுக்கு வாங்கக்கூடிய வாடகை, அந்த வாடகை வருமானம் என்ன செய்யுது, ஜக்காத்துடைய அளவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரியா வீடு கடைகளுக்கு அட்வான்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு ஜக்காத்து இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறோம், கடைகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், அந்த அட்வான்ஸ் தொகைக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சாலைக்கான அதே மாதிரி கடைகளுக்கான உபகரணங்கள் வாங்குறோம், தொழிற்சாலை உபகரணம், அதுக்கு ஜக்காத்து கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோம், என்ன பொருள், ராக்கைகள், இது மாதிரியான பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கணும்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாது. ஆனால் வியாபார பொருளுக்கு ஜக்காத்து உண்டு. வியாபார பொருள் எவ்வளோ வச்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் கணக்கு பண்ணிக்கிறணும். அதே மாதிரி வாடகைக்கு விடப்பட்டுள்ள வீடாக இருந்தாலும் சரி, கார், ஆட்டோ, என்ன செய்யறோம், வாகனங்கள் நம்ம என்ன செய்யறோம், வாடகைக்கு விடுறோம், அந்த காருக்கு ஜக்காத்து கிடையாது. அந்த காரின் மூலமாக வரக்கூடிய அந்த வாடகைக்கு ஜக்காத்து உண்டு. வியாபார நோக்கம் இல்லாம நிலம் வச்சிருக்கோம், வியாபார நோக்கம் இல்லை, நிறைய நிலம் வாங்கி வச்சு 1 ஏக்கரு 10 ஏக்கர் எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, 10 சென்ட் 5 சென்ட் எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, வியாபார நோக்கம் இல்லாம தனது சொந்தத்துக்காக வேண்டி வைத்திருப்பாரையானால் அந்த காலி இடத்துக்கு ஜக்காத்து இல்லை. காலி இடத்துடைய மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி ஜக்காத்து வராது. அதே நேரத்தில் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி நம்ம வச்சிருக்கோம், அப்போ ஜக்காத்து வரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்க கவனிச்சுக்கிறணும். ரியல் எஸ்டேட் பண்றவங்க வியாபார நோக்கத்துக்காக வேண்டி வாங்கி போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த மதிப்புக்கு ஜக்காத்து கொடுக்கணும். காலி இடம் வச்சிருக்கோம், வெறும் நிலம் மட்டும் வாடகைக்கு விடுறோம், காலி இடம் வாடகைக்கு விடுறோம், அதில் பேட்மிண்டனோ அல்லது கார் பார்க்கிங்கோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாடகை, அந்த வருமானத்தில் என்ன செய்யணும், ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் சேவிங் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்கு எல்லாருமே நம்ம வச்சுருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருக்கோம். அதனால் அதில் நம்ம கிடக்கக்கூடிய விஷயத்தை கவனிச்சுக்கிறணும். ஒரு வருஷம், இப்போ வருஷத்துடைய ஆரம்பத்தில் ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் அவருடைய சேவிங் இதில் கிடக்குது, சேமிப்பு கணக்கில் கிடக்குது. இடையில 2 லட்சமாக குறைஞ்சிருச்சு, நம்ம வரவு செலவு பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம், மறுபடியும் போட்டிருப்போம். பிறகு வருஷத்துடைய கடைசியில் 7 லட்சமாக வந்துடுது. ஆரம்பத்தில் 5 லட்சம், கடைசியில் 7 லட்சம், இடையில 2 லட்சம் வந்துடுது. இப்போ இப்படி ஏற்றத்தாழ்வோடு தான் எல்லாருக்குமே இருக்கும். சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை எடுப்போம், மறுபடியும் பணத்தை போடுவோம். இப்போ இந்த வருஷத்தை நம்ம கவனித்து என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிறதுல குறைஞ்சபட்ச அளவு எவ்வளவு இருந்துச்சு, 2 லட்சம் இருந்துச்சு உதாரணத்துக்கு, அந்த 2 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா அந்த 2 லட்சம் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக இருந்திருக்குது. 5 லட்சங்கிறது ஆரம்பத்தில் இருந்திருக்குது, கடைசியில் 7 லட்சம் இருந்திருக்குது. இந்த 2 லட்சம் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் அந்த குறைஞ்சபட்ச அளவாக இருக்கக்கூடிய அந்த 2 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது. அதே மாதிரி வியாபார பொருட்கள் என்று வரும் பொழுது கடையில் நம்ம தொடங்கிய நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கிறணும், எவ்வளவுலாம் வியாபாரத்தில் லாபம் வருதோ அதையும் சேர்த்துக்கிறணும். வருஷத்துடைய முடிவில் மொத்தமாக நம்ம பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். வியாபார பொருளாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் எல்லாத்துக்குமே ஒரு அளவு என்ன சொல்லுதுன்னா 2.5%. 2.5% நம்ம கொடுக்கணும். 100க்கு 2 ரூபா 50 காசு, ரொம்ப குறைவு தான். அதை நம்ம அப்பக்கப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது. பெரிய அமௌண்ட் வரும்போது அதை கொடுக்கறதுக்கு என்ன செய்ய, சைத்தான் நம்மளை கெடுத்துருவான். இன்னைக்கு ஜக்காத்துகள் எப்படி கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஏனோ தான வேண்டி ஏதோ ஒரு கணக்கில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜக்காத் என்பது கட்டாய கடமை. தொழுகையில் 4 ரக்காத்து தொழுகணும் அப்படின்னா 4 ரக்காத்து முழுமையாக தொழுகணும். நான் 3 ரக்காத்து மட்டும்தான் தொழுகணும், தொழுகக்கூடாது. அதே மாதிரி தான் ஜக்காத் என்பது. ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா ஜக்காத்தை கொடுக்கணும்னு கடமை இருந்துச்சுன்னா அவர் வெறுமனே ஒரு 50,000 கொடுத்துட்டார், 10,000 கொடுத்துட்டார், 5,000 கொடுத்துட்டார் பிறருக்கு. இவருக்கு ஜக்காத்துடைய கடமை நிறைவேறுமான்னா நிறைவேறாது. அவர் கணக்கு போட்டு பார்க்கணும், அவருடைய சொத்து மதிப்புக்கு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்திற்கு, அதற்கு சரியாக இவ்வளவு ரூபாய் என்று இருந்தால் அவ்வளவு கரெக்டாக என்ன செய்யணும், நியத்தை வச்சு கொடுக்கணும். அவர் நியத்தை வச்சு கொடுக்கும்போது நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம தான் நியத்து வைக்கணும். வாங்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு கேள்வியாக நம்மகிட்ட கேட்குறாங்க. வாங்குறாங்க, நான் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போகிறேன், நான் கொடுக்கும்போது ஜக்காத்துன்னு சொன்னால் அவர் ஏதாவது நினச்சிக்கிடுவார், இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நம்ம நியத்து வச்சா போதும். ஆனால் ஜக்காத்து பெறுறதுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களாம் நம்ம பார்க்கணும். இப்போ வியாபார பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லித் தருகிறது 2.5%. இதில் அடுத்து தானியங்கள் பல வகை விளைச்சல் சம்பந்தப்பட்டதில் நம்ம ஜக்காத் என்று பார்க்கும் பொழுது நதியின் மூலமாகவோ ஆறின் மூலமாகவோ அல்லது மலையின் மூலமாகவோ தானாக இப்படி விளைச்சல் வந்துச்சு அப்படின்னா 10ல் 1 கொடுக்கணும்.
விளைச்சலுக்கு மாதிரி கொஞ்சம் கூடுதல். ஏன்னா இந்த மழையின் மூலமாக நமக்கு கிடைக்கிது. நம்முடைய உழைப்பில் நம்ம கஷ்டப்பட்டு பம்ப் செட்டு போட்டு அல்லது நம்ம தண்ணியை கொண்டு வந்து சரி பண்ணி நம்ம விளைச்சல் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் குறைவு ஜக்காத்து. 5ல் 1 என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே மாதிரி கால்நடைகள் என்று பார்க்கும் பொழுது ஆடு என்று வரும் பொழுது 30 ஆடு ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவர் ஜக்காத், 40 ஆடு வச்சிருந்தாலும் ஜக்காத்து கடமை. 38 39 ஜக்காத்து இல்லை. கால்நடைகள் வைத்திருப்போல் கவனித்துக் கொள்ளணும். 40 ஆடு வச்சிருந்தாங்கன்னா ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரியே மாடு என்று வரும் பொழுது 30 மாடு வச்சிருந்தா ஜக்காத்து கடமை. 28 29 வரையும் கடமை இல்லை, 30 வச்சிருந்தாலும் ஜக்காத்து கடமை. வியாபார பொருளை பொறுத்த வரையிலும் கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே மொத்தமாக உட்காந்து ரமலானில் கணக்கு பண்ணுங்க. இல்லை எனக்கு வருஷமெல்லாம் கணக்கு பண்ண முடியல அப்படின்னா ரமலானில் கணக்கு பண்ணி நம்முடைய கையிருப்புகளில் நம்முடைய வியாபார பொருள் எவ்வளவு இருக்குதோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணி பேணுதல்ங்கிற அடிப்படையில் அதில் நம்ம எவ்வளவு வருதோ அதுலேருந்து 2.5% ஜக்காத்து கொடுத்துருங்க. கணக்கு சரியாக வந்துடும். இல்லை நான் சரியாக டைரி போட்டு கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கணக்கு பிரகாரம் கொடுத்துக்கலாம். இல்லை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உலமாக்கள்கிட்ட கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். இல்லை நான் ஒரு குத்து மதிப்பாக எனக்கு இவ்வளவு இருக்குது நான் கொஞ்சம் கொடுத்துட்றேன், என்னுடைய உறவினருக்கு இவ்வளோ கொடுத்தேன், என் அண்ணனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இந்த ஏழைக்கெல்லாம் செய்யத்தானே செய்கிறேன், நோம்புக்கு அதை கொடுத்தேன், நோம்பு கஞ்சி காய்ச்சினேன், இந்த மற்ற வேலைகளை பார்த்தேன், இதெல்லாம் ஜக்காத்தில் கட்டுப்படாது. ஜக்காத்து நம்ம நியத்து வைக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், ஜக்காத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்படின்னா ஜக்காத் என்ன செய்யாது? நிறைவேறாது. இப்போ யாருக்கு ஜக்காத்து கடமை இல்லையோ அவங்ககிட்ட தான் போய் கொடுக்கணும். ஒரு 2 பேருக்குமே ஜக்காத்து கடமை இருக்குது, மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாமல் கொடுக்க முடியாது. யாருக்கு ஜக்காத்து கடமை இல்லையோ மார்க்கப்படி இன்னைக்கு உள்ள தீர்வு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 612 கிராம் வெள்ளி யாருக்கிட்ட இல்லையோ 1,77,480 ரூபா யாருக்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க சரியத்துப்படி அவங்க பணக்காரர், அவங்களே ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதின்னு ஒன்று இருக்குது. ஜக்காத்து கடமை ஆகாதவங்களுக்கு தான் நம்ம கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர ஜக்காத்து ஏற்கனவே கடமை ஆகிருக்குது அவங்களே ஜக்காத்து கொடுக்கணும். அவங்ககிட்ட போய் நம்முடைய ஜக்காத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஜக்காத்துடைய அமல் நிறைவேறாது. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இல்லைங்க சரியத்து சொன்னால் சொல்லிட்டு போகுது, காரணம் சொன்னது மாதிரியா ஏன் பணம் ஏன் காசு என்னை இப்படி தான் செலவழிக்க சொல்லணும்னு கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு யாராவது கேட்டா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு இந்த உலகத்துல ஜக்காத்தை நிறைவேற்றாம அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றாம யார் இந்த செல்வத்தை தானே வைத்துக் கொண்டார்களோ கஞ்சத்தனமாக கருமித்தனமாக நாளைக்கு மறுமையில எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ஒரு பெரிய நச்சுள்ள பாம்பு அவருடைய உடம்பை சுத்தி கொள்ளும், அவருடைய தாடை என்ன கொத்திக்கிட்டே இருக்குமா. ஹதீஸ்ல வருது. ஜக்காத் சம்பந்தம் நிறைய இருக்குது. ஜக்காத் இங்க உலகத்தை நிறைவேற்றல அப்படின்னா நாளைக்கு மறுமையுடைய தண்டனை ஹதீஸ் நிறைய வருது. அதுல ஒண்ணு இது, பாம்பு தாடையை கொத்திக்கிட்டே இருக்குமா, நச்சுள்ள பாம்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னீஸூன தஹப வல் ஃபில்லத, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு நெற்றியிலும் விலாப்புறத்திலும் முதுகிலும் சூடு போடப்படும். சாதாரண சூடு அல்ல, நீங்க தீக்குச்சியை பொருதி கொஞ்சம் கையில லேசா வச்சு பாருங்க, நம்மளால தாங்க முடியாது. விலாப்புறத்திலையும் நெத்தியில சூடு போடப்படும். அது மட்டுமல்ல, சூடு போட்டு அது குளிர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் சூடு போடப்படுமா. இப்படியே ஒரு நாள் முழுவதும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் முழுவதும்னா ஒரு நாள்னா நம்ம இங்கே உள்ள 24 மணி நேரம் கிடையாது. மறுமையை பொறுத்தவரையும் அந்த ஹதீஸில் அப்படியே வருது, ஒரு நாளுங்கிறது 50,000 ஆண்டுகள். இப்போ எவ்வளவு நேரம் இருக்கும் நம்ம வேதனையில் அனுபவிக்க வேண்டிய வேதனை. அல்லாஹ் பாதுகாக்கும். அதே மாதிரி ஒட்டகம் வைத்திருப்பவர்களை பற்றி வருது. ஒட்டகம் வைத்திருப்பவர் யார் சரியான ஜக்காத்து கொடுக்கலையோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மைதானத்தில் அவர் தூக்கி போட்டுருவானா. தூக்கி போட்டு அந்த ஒட்டகங்கள் என்ன செய்யுமா, எல்லா ஒட்டகம் அவரை மிதித்து அப்படியே அவருடைய கால் கை அதே மாதிரியே வாயிலாம் கடிக்க ஆரம்பிச்சிருமா. இப்படிலாம் ஹதீஸ்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆகையினால தயவு செய்து ஜக்காத்து கடமையானவர்கள் ஜக்காத்தை நிப்பாட்டாதீங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, முதல்ல உறவினர்களுக்கு கொடுங்க, நம்ம பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுங்க. நம்ம கொடுத்தா தான் அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா அது பாதுகாப்பு இல்லைன்னு ஷரியத்து சொல்லுது. அது எப்படி வேணாலும் பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். ஒரு நோய் நொடி பாதுகாப்பு இல்லாமல் போகலாம், அல்லது வேறு விதமாக என்ன நஷ்டம் ஏற்படலாம். இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா ஜக்காத். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஜக்காத்தை கொடுங்க, அது உங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு.
ஆக இது போன்ற விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும். ஜக்காத் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உலமா பெருமக்களும் கேட்டு சரியான கணக்கு போட்டு கொடுத்து விட வேண்டும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இதில் சொல்லுங்க, உடைய நகைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய நோன்பை நாம் நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜக்காத்துடைய கடமையும் நாம் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.